அவதூறு வழக்கில் வரும் 13ஆம் தேதி ஆஜராக சபாநாயகர் அப்பாவிற்கு MP MLAக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். இந்த வழக்கின் கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு 40 அதிமுக MLAக்கள் திமுகவில் இணைய தயாராக இருந்ததாகவும் அதை ஏற்க திமுக தலைவர் ஸ்டாலின் மறுத்துவிட்டதாகவும் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் சபாநாயகர் அப்பாவு பேசியிருந்தார். இந்த பேச்சு தொடர்பாக அதிமுகவின் வழக்கறிஞர் அணியினுடைய இணைச் செயலாளர் பாபு முருகவேல் ஒரு நீதிமன்ற ஒரு அவதூறு வழக்கை தாக்கல் செய்திருந்தார். இந்த அவதூறு வழக்கு சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள MP MLAக்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கிறது. இந்த வழக்கில் ஏற்கனவே சபாநாயகர் அப்பாவுக்கு சம்மன் அனுப்பிய நிலையில் சம்மனை ஏற்க அவர் மறுத்துவிட்டதாக பாபு முருகவேல் தரப்பில் நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டிருந்தது. அதே சமயம் பாபு முருகவேல் குற்றச்சாட்டை மறுத்த அப்பாவு தரப்பு வழக்கறிஞர் இந்த சம்மனை தாங்கள் ஒருபோதும் நிராகரிக்கவில்லை, உதாசீனப்படுத்தவில்லை என்றும் நீதிமன்றம் சொல்கிற தேதியில் ஆஜராக தயாராக இருப்பதாகவும் அப்பாவு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து இந்த வழக்கு தொடர்பாக வரும் 13ஆம் தேதி நேரில் ஆஜராகும்படி அப்பாவுக்கு நீதிபதி ஜெயவேல் உத்தரவிட்டு இந்த வழக்கின் விசாரணையை 13ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.